அனைவருக்கும் வணக்கம். எதிர்காலத்தை மக்கள் முடிவு செய்வதில்லை, மக்கள் தங்கள் பழக்க வழக்கங்களை தீர்மானிக்கிறார்கள். அந்த பழக்க வழக்கங்கள் மக்களின் எதிர்காலத்தை முடிவு செய்கிறது என்று கூறிய மாபெரும் தென்னாப்பிரிக்க முன்னாள் அதிபர் நெல்சன் மண்டேலா பிறந்த தினம் என்று நிறவெறிக்கு எதிராக போராடி புதிய தென்னாப்பிரிக்க குடியரசு மலர்வதற்கு காரணமாக திகழ்ந்த நெல்சன் மண்டேலா பிறந்த தினம் என்று ஜூலை 18 வெள்ளிக்கிழமை தென்னாப்பிரிக்காவின் குலு என்ற கிராமத்தில் பிறந்தார். 1918ஆம் ஆண்டு முதலுலகப் போர் முடிகிற வருஷத்தில். தந்தை சோசா பழங்குடியின மக்களின் தலைவர். 9வது வயதில் தந்தை காலமானார். தந்தைக்கு 9வது வயதில், இவரோட 9வது வயதில். அந்த குடும்பத்தில் முதலில் பள்ளி சென்றவர் இவர்தான். இவர் முதலில் படித்த பள்ளியில் இவருக்கு நெல்சன் என்று பெயர் சூட்டப்பட்டது. லண்டன், தென்னாப்பிரிக்கா பல்கலைக்கழகங்களில் பட்டப்படிப்பில் மேற்கொண்டார். சட்டக்கல்வியும் பயின்றார். கருப்பின மக்கள் நலனை பாதுகாப்பதற்காக உருவான ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸில் இணைந்து அதன் தலைவராக மாறிவிட்டார். இனவாத கொள்கைகளுக்கு எதிராக அறப்போராட்டங்களை நடத்தியதால் அரசு இவரை கைது செய்து 4 ஆண்டுகளுக்கு பிறகு விடுதலை செய்யப்பட்டார். அறப்போராட்டத்தை அரசு இரும்புக்கரம் கொண்டு ஒடுக்கியது. இதனால் அறப்போராட்டத்தை கைவிட்டு ஆயுத வழிமுறையை நாடினார். 1961இல் இந்த இயக்கத்தின் ஆயுதப்படை தலைவராக உருவெடுத்தார். ஆதரவு நாடுகளின் உதவியுடன் கொரில்லா தாக்குதல்களை நடத்தினார். இவர் மீது மனித உரிமை மீறல்கள் குற்றம் சாட்டப்பட்டது. அமெரிக்காவும் இவர் மீது பயங்கரவாத முத்திரையை குத்தியது. 1962இல் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். 1964இல் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது. அப்போது இவருக்கு வயதுக்கு 44. அப்போது இவருக்கு வயது 46. சிறைவாசம் 27 ஆண்டு காலம் நீடித்தது. ஒரு ஃபுல் கவர்மெண்ட் சர்வீஸ் பண்ணுற வரையா சிறைவாசம் நீடிக்குது. இவ்வளவு நீண்ட சிறை தண்டனையை உலகில் எந்த தலைவரும் அனுபவித்தது கிடையாது. 1988இல் கடுமையான காசநோய் தாக்கியும் விடுதலை செய்யப்படவில்லை. மன்னிப்பு கேட்டால் விடுதலை செய்கிறோம் என்று அரசின் நிபந்தனையை நிராகரித்தார். நாட்டில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு புதிய அரசு பதவியேற்றது. புதிய அரசு இவருடன் பேச்சுவார்த்தை நடத்தியது. தென்னாப்பிரிக்கா ஒரு மக்களாட்சி நாடாகம் பின்னர் மலர்வதற்கு இந்த பேச்சுவார்த்தைகள் முக்கிய பங்கு வகித்தன. இறுதியில் 1990ஆம் ஆண்டு விடுதலை செய்யப்பட்டார். அப்போது இவருக்கு வயது 71. வெள்ளை ஏகாதிபத்தியத்தை எதிர்த்தும் நாட்டு விடுதலைக்காகவும் தொடர்ந்து போராடினார். இறுதியில் 1994இல் நாடு விடுதலை அடைந்தது. தென்னாப்பிரிக்காவின் முதல் கருப்பின அதிபரானார். 1999இல் பதவியை விட்டு விலகியவர் 2வது முறை போட்டியிட மறுத்துவிட்டார். அடக்குமுறையாளர்களுக்கு அடக்கப்பட்டவர்களுக்கும் முறையாளர்களுக்கும் அடக்கப்பட்டவர்களுக்கும் இடையே நல்லிணக்கம் ஏற்படும் பல்வேறு முனைப்புகளில் ஈடுபட்டார். உண்மை மற்றும் சமாதான ஆணையத்தை ட்ரூத் அண்ட் ரீகன்சிலியேஷன் கமிஷன் என்பதை அமைத்தார். உலக வரலாற்றில் இந்த முனைப்பு ஒரு சிறந்த முன்மாதிரியாக கருதப்படுகிறது. உலக சமாதானத்துக்காக இவர் ஆற்றிய சேவைகளை பாராட்டி இவர் சிறையில் இருந்தபோது இந்திய அரசு நேரு சமாதான விருதை இவருக்கு வழங்கி சிறப்பித்தது. 1990இல் இந்திய அரசு பாரத ரத்னா விருதும் வழங்கியது. இந்தியர் அல்லாத ஒருவருக்கு இந்த விருது அப்போதுதான் முதன்முறையாக வழங்கப்பட்டது. 1993இல் அமைதிக்கான நோபல் பரிசு இவருக்கு வழங்கப்பட்டது. அமைதி மற்றும் நல்லிணத்துக்கான மகாத்மா காந்தி சர்வதேச விருதும் வழங்கப்பட்டது. 2007இல் இங்கிலாந்து நாடாளுமன்றம் சதுக்கத்தில் இவரது சிலை நிறுவப்பட்டது. இவர் உலகம் முழுவதும் 250க்கும் மேற்பட்ட விருதுகளை பெற்றிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது.
நிறவெறிக்கு எதிரான போராட்டங்களுக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்த நெல்சன் மண்டேலா 2013ஆம் ஆண்டு 95வது வயதில் காலமானார். மாபெரும் ஒரு ஆளுமை. அவரை சந்தித்த மகிழ்ச்சியோட இந்த நாள் இனிதே நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம்.